6ல chapter 2 units and measurements topic 2.8 dimension of a physical quantities. The nature of a physical quantities is described by its dimension. All these physical quantities represented by a derived unit can be expressed in the term of some combination of 7 fundamental or base quantities. We shall call these base quantities as the 7 dimensions of a physical world, which are denoted with square brackets. Thus, the length as the dimensional L, mass m, time t, electric current A, thermodynamic temperature K, luminous intensity CD, and the amount of substance mole. So, dimension of a physical quantities. ஸோ டைமென்ஷன் வந்து வரும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பேஸ் டைமென்ஷன் யூனிவர்ஸ் அந்த மாதிரி டைமென்ஷனில் இது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷனல் மோஸ்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன டிஸ்கிரைப் பண்ணுறோன்னா ஒரு நேச்சர் ஸ்டேட்டு தான் டிஸ்கிரைப் பண்ணோம். எப்படின்னா அதோட ஃபிசிக்கல் யூனிட்ஸ் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லைனா ஒரு பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேஸ் குவான்டிட்டிஸ் வந்து நம்ம 7 டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லும் போது அது என்னென்னலாம் வருதுன்னா எதில் நம்ம கொடுக்குறோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து என்னென்ன டேர்ம்ஸில் வருதுன்னா டைமென்ஷன் வந்து எல்லுன்னு சொல்கிறோம், மாஸ் வந்து எம், டைம் வந்து டி, எலக்ட்ரிக் கரண்ட் ஏ, தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் கே, லுமினியஸ் இன்டென்சிட்டி சிடி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் ஒரு டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸான பேசிக்கான ஒரு இது. So the dimension of physical quantities are the powers or exponents to which the base quantities are raised to represent the quantity. Note that the using of a square brackets around a quantity means that we are dealing with the dimension of a quantity. So dimension of a physical quantity வந்து பவர்ஸ் அப்படின்னா எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதில் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணியிருக்கு, விச் இஸ் ரைஸ் டு குவான்டிட்டியாக மாறுது. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணி சொல்கிறாங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஒரு குவான்டிட்டியில் இருக்கும்போது. ஸோ இன் மெக்கானிக்ஸ் ஆல் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் பி ரிட்டன் இன் த டேர்ம் ஆஃப் அ டைமென்ஷன் எல், எம் அண்ட் டி. ஃபார் எக்ஸாம்பிள், த வால்யூம் ஆக்கியபைட் பை an ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as the product of a length, breadth and the height, or 3 length. Hence the dimension of a volume are L into L into L is equal to L cube. As the volume is independent of a mass and time, it is said to be a possess 0 dimension in a mass m degree, 0 dimension in a time t degree, and 3 dimension is in length. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் வந்து எழுதும் போது அந்த டைமென்ஷன்ஸ்லாம் என்னென்ன டேர்ம்ஸ்லனா எல்எம்டி. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படிலாம் நம்ம எக்ஸாம்பிள் வந்து இது பண்ணுறோன்னா, இப்போ ஒரு வால்யூம் ஆஃப் அ ஆப்ஜெக்ட்டுன்னு எடுத்துக்கும் போது ஸோ அதோட ப்ராடக்ட் வந்து லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இது 3 தான் குறிக்குது. ஸோ இதை வந்து நம்ம டைமென்ஷன்ஸில் எழுதும் போது வால்யூம் வழியாக எல் இன்ட்டு எல் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ அதை வந்து எல் கியூப் அப்படின்னு நம்ம வந்து ப்ரொசஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு 0 வந்து ப்ரொசஸ் பண்ணும்போது அதோட மாஸ் வந்து எம் டிகிரி. ஸோ அதே மாதிரி டைம் வந்து டி டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிமிலர்லி ஃபோர்ஸ் ஹேஸ் த ப்ராடக்ட் ஆஃப் அ மாஸ் அண்ட் ஆக்சிலேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு லென்த் பை டைம் ஸ்கொயர். ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸு எடுத்துக்கும் போது ஒரு ப்ராடக்ட் ஆஃப் அ மாஸ் வந்து ஆக்சிலேட் பண்ணும்போது அதை எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன் இருக்கும். ஸோ ஆக்சிலேஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லென்த் பை டைம் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த டைமென்ஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஆர் எம்எல் பை டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்எல்டி மைனஸ் 2. ஸோ இதுதான் வந்து ஒரு டைமென்ஷன் ஆஃப் அ ஃபோர்ஸோட unit. So thus the force has 1 dimension in a mass, 1 dimension in a length and minus 2 dimension in a time. So இப்போ ஒரு டைமென்ஷன் ஆஃப் அ மாஸ் வந்து என்ன 1 இருக்குது. ஸோ டைமென்ஷன் ஆஃப் அ லென்த் வந்து 1 தான். ஸோ அதோட டைமென்ஷன் ஆஃப் அ டைம் வந்து -2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைமென்ஷன் இன் ஆல் அதர் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் 0. மற்ற டைமென்ஷன் ஆஃப் அ பேஸ் குவான்டிட்டி எல்லாமே 0 தான் வருது. ஸோ நோட் தட் இன் அ டைப் ஆஃப் அ ரெப்ரசன்டேஷன் த மேக்னிடியூட்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். இட் இஸ் quality of a type of physical quantity that enters thus a change in a velocity. Initial velocity, average velocity, final velocity and the speed are equivalent in contest. Since all these quantities can be expressed as a length by time, their dimensions are L by T or LT minus 1.
ஸோ இங்கே வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நோட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது ஒரு மேக்னிடியூட்ஸில் அதெல்லாம் மேக்னிடியூட்ஸ்லாம் கன்சிடர் ஆகாது. ஸோ இட்ஸ் ஒரு குவாலிட்டி ஆஃப் அ டைப். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்டர்ஸ் ஆகும்போது அதோட சேஞ்ச் இன் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ முக்கியமாக அதோட ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும், எல்லாமே ஈக்குவலாகவே. ஸோ சின்ஸ் இந்த மாதிரி குவான்டிட்டிஸ் வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்னா லென்த் பை டைம், அப்படின்னா அதோட டைமென்ஷனல் யூனிட்டோட L/T, அப்படின்னா LT-1 அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்டாக டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து டாப்பிக்கில் வந்து இதிலே மோஸ்ட்டாக கவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அடுத்த டாபிக் வந்து 2.9 டைமென்ஷனல் ஃபார்முலா அண்ட் டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா அண்ட் டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். டைமென்ஷனல் ஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக இங்கே பார்த்தோம், லென்த் பை டீயை வந்து நம்ம யூனிட்டாக எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது LT-1 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அதே மாதிரி ஃபோர்ஸுக்கு வந்து MLT-2 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இதுதான் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாஸ். டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணுற வேல்யூ தான் நம்ம டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ப்ராசஸ் தான் டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ த எக்ஸ்பிரஷன் விச் ஷோஸ் ஹவு அண்ட் விச் ஆஃப் அ பேஸ் குவான்டிட்டிஸ் ரெப்ரசன்ட் த டைமென்ஷன் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் கால்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து ஒரு பேஸ் குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு டைமென்ஷனாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் அதை நம்ம வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் அது எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வால்யூம் எடுத்துகிறோன்னா, ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் வால்யூம் எடுத்துகிறோன்னா அது வந்து என்னென்னா M0 L3 T0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்பீட் அப்படின்லாம் வெலாசிட்டி எடுத்துக்கும் போது M0 LT-1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி ஆக்சிலேஷன் வரும்போது ML-3 T0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி வேரி ஆகிட்ருக்கோம் நம்ம ஃபார்முலாஸில் ஒவ்வொரு இதுக்குமே. An equation obtained by equating a physical quantity with its dimensional formula is called a dimensional equation. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்கும் போது ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா, அதாவது ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கிறது தான் நம்ம வந்து டைமென்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியில். ஸோ thus the dimensional equations are the equation which are represented in the dimension of a physical quantity in the term of base of quantities. ஸோ அதே மாதிரி ஒரு டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கும் போது நம்ம டைமென்ஷனாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் வந்து பேஸ் பண்ணி ஒரு குவான்டிட்டிஸை எடுக்கும் போது அதை நம்ம வந்து டைமென்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் ஈக்குவேஷனோட வால்யூம் வந்து V, ஸ்பீடு வந்து U, ஃபோர்ஸ் வந்து F, அப்புறம் அதே மாதிரி மாஸ் டென்சிட்டி வந்து மியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட வேல்யூஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ த டைமென்ஷன் ஈக்குவேஷன் கேன் பி அப்டெயின் ஃப்ரம் த ஈக்குவேஷன் ரெப்ரசென்டிங் த ரிலேஷன் பிட்வீன் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ அதே மாதிரி ஒரு டைமென்ஷனல் ஈக்குவேஷனை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு ரிலேஷன் எப்போனா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட பிட்வீன் ரிலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைமென்ஷனல் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் large number and a wide variety of physical quantities derived from the equation representing the relationship among the other physical quantities and expressed in the terms of a base quantities are given in the appendix 9 of your guidance and ready reference. ஸோ மோஸ்ட்டாக இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய டைமென்ஷனல் ஃபார்முலா எடுத்துக்கும் போது ஒரு லார்ஜ் நம்பரில், ஸோ அதே மாதிரி ஒரு வைட் ஏரியாவும் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸும் நிறையாவே வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி டிரைவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் மஸ்ட்டு தேவை, நிறையா ஃபார்முலாஸ் இது பண்ணி தான் போட முடியும். ஸோ அதுக்கான இதெல்லாம் வந்து வர டாபிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. நம்ம வர டாப்பிக்கில் அடுத்தது பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னா லாக்டவுன் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.